ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் பார்ட் 4 போட போகிறேன். நான் கொஞ்சம் வந்து அந்த மெரைன் ஃபோர்ட்ரஸ்லேருந்து கொஞ்சம் கிரைண்ட் பண்ணியிருந்தேன். இப்போ நான் ஸ்கை பேண்டட்ஸ் வந்து லெவல் 150 அடிச்சுட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் தான். அதனால் இப்போ நான் எடுத்து காட்ட போகிறேன். இதுதான் மொதல் இடம், இங்கே இருக்கும். இவங்க அப்புறம் எல்லா எபிலிட்டிஸையும் அன்லாக் வர பண்ணிட்டேன். லாஸ்ட் எபிலிட்டி சூப்பராக இருந்துச்சு, அதை காட்டுறேன். இப்போ எல்லாரையும் சேர்த்துட்டு குவெஸ்ட்டை முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்றேன். இப்போ நியூ குவெஸ்ட் அவைலபிள். இப்போ வந்து நான் டபுள் எக்ஸ்பி கோட் யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா இந்த இதில் நான் வந்து நிறைய எக்ஸ்பி கொடுக்குறாங்க, அதுதான். இப்போ நான் டபுள் எக்ஸ்பி கோட் போட போகிறேன். டபுள் எக்ஸ்பி கோட் போட்டுட்டேன். இப்போ எத்தனை எக்ஸ்பி கிடைக்குதுன்னு பார்ப்போம். இவங்க அடித்தா எனக்கு ஹெல்த் குறையுது வேறு. ஏன் குறையுதுன்னு தெரில. நெக்ஸ்ட் ஐலாண்ட் அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ அங்கே போகணும். இந்த குவெஸ்ட்டை மட்டும் முடிச்சுட்டு போகலான் இருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அடித்தாங்க. முடிஞ்சிருச்சு. இப்போ டபுள் எக்ஸ்பி 9 minutes கிட்ட இருக்குது. ஐ திங்க் இப்போ ப்ரிசனுக்கு தான் போகணுன்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம், ரொம்ப தள்ளி இருக்குது. ஆனால் லைட் ஃப்ரூட் இருக்கிறனால பிரச்சனை இல்லை. போகிறது கூட 1 minute முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். போனக்கடுத்து போனதுக்கப்புறம் தான் அடுத்து யார் அடிக்கணும்னு பார்க்கணும். ப்ரிசனர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கள தான் ஐ திங்க் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்னோ வில்லேஜ் இருக்கு. காசு வேற $220,000 கிட்ட இருக்கு. அப்படிதான் இங்கே போட்டிருக்கு. ஆமாம், ப்ரிசன் தான். ப்ரிசன் ரொம்ப தள்ளி வந்துட்டு இருக்கணும். அப்படியே தான் போகணும். இங்கே தான் இருப்பாங்க ப்ரிசனர்ஸ்லாம். இப்போ யார் அடிக்கணும்னு பார்க்குறேன். ப்ரிசனர்னு ஒருத்தவன் அடித்தா ரொம்ப நிறையா காசு வருது. காசில் எக்ஸ்பி கிட்டத்தட்ட 1 million எக்ஸ்பி கிடைக்கும் டபுள் எக்ஸ்பியோட சேர்த்து. நான் இங்கே கூட்டு வந்து சேர்த்து வச்சு அடிக்குவேன். இப்போ நான் ரொம்ப நேரமாக கிரைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் வந்து சேபர் குவெஸ்ட்டுன்னு ஒரு குவெஸ்ட் இருக்குது. அந்த குவெஸ்ட் முடிக்கணும். அந்த குவெஸ்ட்டுக்கு நான் எல்லா பட்டனையும் ஆல்ரெடி எப்போயோ அமுக்கிட்டு இருந்திருக்கேன், எனக்கு தெரியலை. இப்போ முதல்ல இந்த டார்ச் ஒன்று எடுக்கணும். டார்ச் எடுத்துகிட்டு மேலே போய் டெசர்ட்டுக்கு போகணும். டெசர்ட் எங்கே இருக்குன்னு வேறு தெரியலை. அது ரொம்ப கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்கும். இந்த சைடு தான் எங்கேயாச்சும் இருக்கணும். எப்போவுமே இந்த சைடு தான் இருக்கும். இப்போ டெசர்ட் வந்துட்டேன்.
இங்கே ஒரு வீடு, இந்த வீடு தான் நினைக்கிறேன். இந்த வீடுக்குள்ளே போயிட்டு இந்த டார்ச் இங்கே வச்சுட்டு அப்புறம் உள்ளே ஒரு கப் இருக்கும், அதை எடுக்கணும். இந்த கப்பை எடுக்கணும். அப்புறம் ஃப்ரோசன் வில்லேஜுக்கு போகணும். அடுத்து அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு சீக்ரெட் ரூம் இருந்துச்சு அன்னைக்கு. ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியல. இப்போ உள்ளே போய் ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் வாங்க. எதுவுமே பண்ண முடியல. ஆனால் ஏன் இந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு தெரில. என்னமோ நாட் ரெடின்னு போட்டிருக்கு. அடுத்து இதுக்கு போகணும், ஃப்ரோசன் வில்லேஜ் அங்கே தான் இருக்குது, பார்த்தாலே தெரியுது. போனோம். கேவுக்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே கப்பை எடுத்துகிட்டு இந்த தண்ணியை பிடிக்கணும். பிடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு சிக் மேன் இருப்பான். இந்த வீட்டுக்குள்ளே தான் நினைக்கிறேன். இந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இவனுக்கு கொடுத்துட்டு அவன் பையனை பார்க்க சொல்ல போனோம். அவன் எங்கே இருப்பான்னு வர தெரியல. அவன் ஐ திங்க் மிடில் டவுனில் இருப்பான்னு சொல்லுவாங்க. அங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். மிடில் டவுன் வேறு எங்கே இருக்குன்னு தெரில. அங்கே தான், அதுதான் மிடில் டவுன்னு நினைக்கிறேன். இல்லை, இது பிரிசன் மிடில் டவுனுக்கு போனதுக்கப்புறம் காட்டுறேன். இங்கே யாரோ ஒருத்தன் நல்ல ஃப்ரூட் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். மிடில் டவுனுக்கு வந்துட்டேன். இப்போ இங்கே ரிச் மேன் இங்கே தான் இருக்கான். இப்போ இவன்கிட்ட போய் பேசணும். அவனுக்கு திருப்பி ஒரு ஐலாண்டுக்கு போனோம். அப்புறம் இந்த ஐலாண்டுக்கு போகணுன்னா அது இந்த சைடு இருந்தால் அந்த ஐலாண்டு தான். இந்த ஐலாண்டுக்கு போயிட்டு ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு பாஸ் இருப்பான். அவனை கொல்லணும். இங்கே தான் இருக்கான். கொண்டுட்டேன். இப்போ திருப்பி அங்கே போனோம். போனதுக்கப்புறம் அவன் ஒரு கீ தருவான். அந்த கீயை வச்சுட்டு நான் ஒருத்தனை கொல்லணும், சைபர்னு. அவன் இங்கே இருக்கான். இப்போ திருப்பி அங்கே போனோம். ரிலிக்னு ஒன்று கொடுத்துருக்கான். இப்போ திருப்பி ஜங்கிளுக்கு போகணும். இப்போ வேற ஸ்பின் பண்ண முடியுமான்னு தெரில. ஸ்பின் பண்ண முடிஞ்சுன்னா நல்லாயிருக்கும். எல்லாம் மோஸ்ட்லி நான் ஆஃப்லைனில் தான் ஸ்பின் பண்ணுறேன். ஒரு ஸ்பின் கூட நான் காட்டுறதே இல்லை. நான் ஒரு ஐஸ் ஃப்ரூட் வேறு ஒன்று ஸ்பின் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இங்கே தான் போகணும். இங்கே போனதுக்கப்புறம் இங்கே செம ஹார்டான ஒரு பாஸ் இருப்பான். இப்போ இதை போய் இங்கே வச்சுட்டோன்னா இங்கே பாருங்கள், இவன் தான் அந்த ஹார்ட் பாஸு. இப்போ இவனை போய்
ஒரே ஷாட், ஒன் ஷாட்லாம் கொள்கிறான். ஐ திங்க் இப்போ நான் டிஃபென்ஸில் போட்டுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ திருப்பி அவன்கிட்ட போய் சண்டை போடணும். இப்போ இவன் கொல்லலாம். அவன் திருப்பி ஃபுல் ஹெச்பி வந்துக்கிட்டே இருந்தான். அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஒருத்தன் ஹெல்ப் பண்ணான்னு கேட்குறான். திருப்பி போய் ஒன்று அடிக்க போகிறேன். இப்போ ஒரு ஐட்டம் வேறு கிடச்சிருக்கு, சேவர்னு. ஐட்டம் அது ஒரு லெஜெண்டரி ஸ்வார்டு. அது நான் தேவைப்படாது. போய் ஸ்விம் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணணுமா? வேணுமா க்ரூ ஜாயின் பண்ணணுன்னு சொல்கிறான். அப்படின்னா நான் வெளில போயிட்டு வரணுமோ? நான் வெளில போயிட்டு வரேன். அவன் வெளில போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவன் க்ரூவில் ஜாயின் பண்ண முடியும். ஏன்னா மெரைன்ஸால் மட்டும் தான் க்ரூவாக இருக்க முடியும். பார்ப்போம். மெரைன்ஸாக மாறிட்டேன். அவன் காணாமல் போயிட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது. அது வரைக்கும் இங்கே நான் கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே அதுக்கு முன்னாடி இவன் ஒரு தடவை அடித்து பார்ப்போம். எத்தனை ஐ திங்க் இவன் ஒன் ஷாட் ரொம்ப ஈஸி. சரி, நான் கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே பண்ண போகிறேன். இப்போ நான் ஸ்பின் பண்ணலான்னு இருக்கேன். அங்கே போயிட்டு இங்கே நிறைய பேர் இருக்கனால ஒரு மாதிரி ரொம்ப தொல்லையாக இருக்குது. இப்போ நான் ஸ்பின் பண்ண போகிறேன். வரமாட்டேங்குது. இருங்க கொஞ்ச நேரம் அந்த மாதிரி வெயிட் பண்ணி பார்க்குறேன். மெரைன்ஸில் தான் ஜாயின் ஆகியிருக்கேன். பண்ணலான்னு இருக்கேன். என்ன ஃப்ரூட் கிடைக்குன்னு பார்ப்போம். லைட் ஃப்ரூட், திருப்பி லைட் ஃப்ரூட் கிடச்சிருக்கு. ஸ்டோர் பண்ண போகிறேன். ரெண்டாவது தடவை லைட் ஃப்ரூட் கிடச்சிருக்கேன். செம்ம லக்கி. பாருங்க, ஆல்ரெடி எனக்கு ஒரு ஐஸ் ஃப்ரூட் இருக்குது. ஸ்ப்ரிங் ராக்கெட்டும் இருக்குது. இது என்னன்னு தெரியல. ஸ்க்ராப் மெட்டீரியல் தான்.
இது எப்படி வெளில வருது? எனக்கு போர் அடிக்குது, என்ன பண்ணுறது? போய் கிரைண்ட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். கிரைண்ட் பண்ணுறது அப்புறம் காட்டுறேன். இப்போ அடுத்த குவெஸ்ட் அவைலபிள். இப்போ டேஞ்சரஸ் பிரிசனர்ஸ்னு இவங்க டேமேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், டேமேஜ் ஆகுது இவங்க அடித்தா. ஒருத்தனை மட்டும் நான் தனியாக ஒரு தடவை அடித்து பார்க்கணும். நிறைய பேர் இருக்கிறனால ஈஸியாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ரொம்ப தள்ளி இருக்கிறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்காங்க இவங்க. இதோடு நான் முடிச்சுக்கலான்னு இருக்கேன். அடுத்த எபிசோட் நான் கொஞ்ச நேரத்து கழிச்சு நான் நைட்டு தான் போடுவேன். சரி, பாய்.